தமிழ்நாட்டிலேயே முக்கியமான மலைன்னு சொல்லப்படுற வெள்ளிங்கிரி மலையோட 2026 பயணம் ஆரம்பிச்சாச்சுங்க. வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிக்க வர பக்தர்களுக்காக பிப்ரவரி 1லேருந்து மே 31 வரைக்கும் இந்த வெள்ளிங்கிரி மலை ஓப்பனில் இருக்கும். எம்என்என் யூடியூப் சேனல்லேருந்து நான் தான் உங்கள் மணிகண்டன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் வருஷ பிறப்பான சித்திரை மாத ஆரம்பமே சிவனை தரிசிக்க வெள்ளிங்கிரி மலைக்கு நாங்கள் புறப்பட்டிருக்கோம். வெள்ளிங்கிரி மலைத்தொடர் கோயம்புத்தூரை சேர்ந்த பூண்டிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் 12லேருந்து 14 கிலோமீட்டர் நீளம் இருக்க இந்த மலை மொத்தம் 7 மலையை கொண்டு இருக்குது. கடைசி மலையில் அதாவது 7வது மலையில் தான் சிவன் அமர்ந்திருக்காரு. சிவனை தரிசிக்கணுன்னா மொத்தம் 7 மலைகளை கடந்து தான் நீங்கள் தரிசனம் செய்ய முடியும். பல முனிவர்களும் சித்தர்களும் முத்தி அடைஞ்ச இந்த மலை மிகவும் சக்தி வாய்ந்த இடங்களில் ஒன்றா இருக்குது. கடினமான மலையேற்றங்களில் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலேயே கோயம்புத்தூரை சேர்ந்த இந்த வெள்ளிங்கிரி மலை தான் முதல் இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஈசா யோகா மையம். அதிகாலை தரிசனத்தை சந்திக்கிறதுலையும் இரவு நேர பயணத்துலையும் இந்த மலை ரொம்ப பிரபலமாக இருக்குங்க. வருஷத்தோட முதல் 4 மாதம் மட்டுமே திறந்திருக்கும். அதாவது பிப்ரவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் இந்த மலையேற்றத்துக்கு அனுமதிக்கிறாங்க. இந்த மலையானது சுமார் 6000 அடி உயரம் இருக்குங்க. அதாவது 1840 மீட்டர் உயரம் இருக்கும். இந்த மலை மொத்தம் 7 மலைகளை கொண்டது. இந்த மலை கடைசி மலையான சிவனை தரிசிக்கணும்னா கடைசி மலை வரைக்கும் ஏறி இறங்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் கோயிலோட அடிவாரங்க. இங்கே முன்னாடி பைக்கை பார்க்கிங் போட்டுட்டு கோயிலேருந்து இங்கேருந்து நடப்பாதையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி இருக்க கடையில் பார்த்தீங்கன்னா கற்பூரத்தை வாங்கிட்டு சாமிக்கு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளிங்கிரி மலைக்கு நான் வந்திருக்கேன். அப்போல்லாம் இந்த மாதிரி வெயிட்டிங்கெல்லாம் நிற்க வைக்கிறதெல்லாம் அந்த அப்போல்லாம் இல்லை. நாங்கள் முதல்ல ஏறும் போதே நாங்கள் அப்படியே மலைக்கு ஏற மாதிரியே தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் செக்கிங்கு, அப்புறம் உடம்புக்கெல்லாம் செக்கப்பெல்லாம் எடுக்கிறாங்க. முன்னாடியே எல்லாமே எடுத்துகிட்டு நான் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு 11:30 ஆயிடுச்சு. நாங்கள் போயிருந்த நாள் பார்த்திங்கன்னா எங்களுக்கே தெரியல அன்றைக்கி அமாவாசை அப்படின்னு. நாங்கள் போனப்போ தான் தெரிஞ்சது ஃபுல்லாமே இருட்டு, சுத்தமாகவே கண்ணும் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா முன்னாடி என்ன இருக்குது எது இருக்குது ஒன்றுமே தெரியல. கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாறையில் தான் அப்படியே ஸ்டெப் மாதிரி அடுக்கியிருக்காங்க. ஒரு 2 மலைக்கு இப்படி தான் இருக்கும், அப்படியே அடுக்கியிருக்காங்க. அதனால் சுத்தமாகவே எங்களுக்கு எங்கே லைட்டு தெரியுதோ அந்த இடம் மட்டும்தான். அதுக்கு அப்பாட என்ன இருக்குன்னு ஒன்றுமே தெரியல. கரெக்டான ரூட் என்னவோ முன்னாடி போகிறவங்கள வச்சு மட்டும்தான் பார்த்து போகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈஸி ஒரு சொல்ல முடியல, கஷ்டம் தெரியல. அந்த நைட்டில் போனனால மட்டுமே எங்களுக்கு கஷ்டம் தெரியல. காலையில் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப. ஏன்னா வெயிலுக்கு ரொம்ப இதாக கஷ்டமாக இருந்துச்சு. அங்கங்கே நின்று தண்ணி குடிச்சிட்டு ரொம்ப வெயிட் பண்ணி தான் போனோம். இப்போ பார்த்திங்கன்னா வரும்போதே நான் குளுக்கோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 பாட்டில் வாட்டர் பாட்டில், அப்புறம் ஒரு டீஷர்ட் எக்ஸ்ட்ரா வேணும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம் கொண்டு வந்தேன். ஒரு கட் பண்ணி நான் வீட்டிலேயே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாட்டரில் பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழத்தையும் குளுக்கோஸையும் மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கிட்டோம். இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க மாதிரி கலந்து வச்சுக்கிட்டேன். போகிற வழியில் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா சின்ன கடையெல்லாம் இருக்கும். அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கேயே எல்லாமே குளுக்கோஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். பட் என்ன கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் மலையில் அவங்க கஷ்டப்பட்டு ஏற்றி கொண்டு போய் விற்றுட்ருக்காங்க. இப்போ ரொம்ப தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் அமௌண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் நான் வீட்டிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாமே ரெடியாக கொண்டு வந்துட்டேன். சாப்பாடு பார்த்திங்கன்னா கீழேயே பார்த்திங்கன்னா அன்னதானம் போடுறாங்க. சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம். நைட்டு நாங்கள் கிளம்பும்போதே சாப்பிட்டு தான் கிளம்புனோம். அன்னதானம் சாப்பிட்டு கிளம்புனோம். இப்போ பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முள்ளமன்றி. நாங்கள் வந்துட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா நைட் டைமில் பார்த்திங்கன்னா ஒன்று ஓடி வந்துட்டு இருந்துச்சு. என்னடான்னு பார்த்து வீடியோ எடுக்க போனால் அது முள்ளமன்றி. அது ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப பெரிய வளர்ச்சி அடைந்ததாட்டு இருக்குது.
இப்போ பார்த்திங்கன்னா முதல் மலையை கடந்தாச்சு. முதல் மலையில் பார்த்திங்கன்னா விநாயகர். நான் முதல்ல அந்த ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருப்பேன் ஒவ்வொரு மலையிலையும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. அது வரிசையில் பார்த்திங்கன்னா இப்போ முதல் மலையை நாங்கள் கடந்துட்டோம். விநாயகரை தரிசிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா திருநீர் மூஞ்சியில் பூசிக்கிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து நடக்கிறதாங்க. ஒவ்வொரு மலையாக ஏறி இறங்கணும். மொத்தம் 7 மலை இருக்குது. இப்போ தான் முதல் மலையாக கலந்துருக்கோம். வெயில் வர வர இந்த மலை இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதனாலேயே எல்லோரும் இரவு நேரத்தில் பயணம் செஞ்சு சிவனை தரிசிச்சுட்டு காலையில் சூரிய உதயத்தையும் பார்த்துட்டு வெயில் வர்றக்குள்ளேயே, அதாவது ஒரு 10-9 மணிக்குள்ளே கீழே இறங்கிடணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் நேரமாகவே சூரிய உதயத்தையும் சிவனையும் பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே இறங்கி வந்துடுறாங்க. இந்த பாறைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எப்படி போட்டிருக்காங்கன்னே தெரியல. இது 2ஆம் மலையில் ஒரு சித்தரோட சன்னிதானம் இருக்குது. அந்த சித்தர் தான் பார்த்திங்கன்னா இந்த பாதைகள், இந்த 7 மலைகளுக்குமே வர பாதைகளில் கல்களெல்லாம் போட்டு வர்ற பக்தர்களுக்கு ஏற்ற மாதிரி இதை அமைச்சு கொடுத்துருக்காரு. அவர் அந்த காலத்தில் எப்படி இதை போட்டார், எப்படி கஷ்டப்பட்டு என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க ஒன்றும் தெரியல. ஏன்னா இந்த காட்டுப்பகுதிக்குள்ளே வனவிலங்குகள்லாம் இருக்கும். எப்படி இந்த பாதையை உருவாக்குனாங்களோ என்ன பண்ணாங்கன்னு இப்படியெல்லாம் தெரியல. இப்போ நம்ம ஈஸியாக பயணம் செஞ்சிட்ருக்கோம். இது வழுக்குப்பாறை. இந்த பாதைலாம் கொஞ்சம் கவனமாக நம்ம நடக்க வேண்டியது. அப்படியே செதுக்கியிருப்பாங்க பாறையை ஒவ்வொன்றா அப்படியே கட் பீஸ் மாதிரி செதுக்கியிருப்பாங்க. படி மாதிரியே செதுக்கியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெயில் காலத்தில் நடக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். காலையில் இறங்கும் போது வெயிலுக்கு நல்லா சுடுங்கிறத விட மலையில் இறங்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இது அப்படியே வழுக்கி விட்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த பாறை வழுக்கு பாறைன்னு இது பேர் வச்சுட்டாங்க. இது ரொம்ப சேஃப்டியாக தான், ரொம்ப கஷ்டம் பாதுகாப்பாக தான் நடக்கணும். இத்தனை பேரில் ஏறி நின்றுருக்காங்க. அவங்க நின்றுருக்காங்கன்னு இடையில பூந்து நகர்ந்தெல்லாம் போனோம்னா வழுக்கி விட்டு கீழே தான் விழுகணும். இரண்டாவது மலையில் சித்தருக்கான வழிபாடு இருக்குங்க. இந்த சித்தரை வழிபட்டுட்டு நம்ம அடுத்த மலைக்கு நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். டார்ச் வெளிச்சத்துக்கு அந்த பார்த்தீங்களா எவ்வளவு புழுதி பறந்துட்டு இருக்குங்கிறத பாருங்கள். நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கனால அதிகமாக மின்மினி பூச்சி போன்ற பூச்சிகளெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இப்போ நான் வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுதான் மின்மினி பூச்சி. இப்போ பார்த்திங்கன்னா அது பறந்துட்டு இருந்துச்சு. அப்படியே பிளிங்க் ஆகி வெளிச்சத்தில் பறந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் அப்போ டார்ச் எடுத்து இப்போ காட்டினேன். சின்னதாக புள்ளியாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அதை இருட்டில் இப்போ காட்டுறேன் பாருங்கள். அப்படியே லைட் எரியும் பாருங்கள். அது உடம்புல இருந்து அப்படியே பிரகாசமாக லைட் எரிஞ்சிட்டு போகும். தெரியுதுங்களா? லைட்டாக ஒரு சின்னதாக லைட்டாக தெரியுது பார்த்திங்களா? மணி இதுதான் சிறுவாணி டேம் மணி. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி மலையில் ஏறிட்டுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா மேலேயே வந்துட்டோம் பாருங்கள். சூரியன் உதிக்கிறதெல்லாம் அந்த சைடில் தெரிஞ்சிட்ருக்கோம். மேலே போய் நம்ம வெயிட் பண்ணி சாமியை பார்த்துட்டு அடுத்த சூரிய உதயத்தை நான் காட்டுறேன். இந்த 7 கடினமான மலையிலுமே கடந்து நின்று பார்க்கணுன்னு நினச்சது என்னமோ இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான், கடவுளை தரிசிக்கணுங்கிறக்காக மட்டும்தான். இத்தனை பேர் இங்கே இருக்காங்க. எல்லாருமே காலையில் ஒரு அரை மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்குன்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடந்து போகுது. ஏன்னா இது கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் இருந்தாலும் போனாலும் இந்த 4 மாதமே கூட்டம் அலைமோதித்தான் இருக்கும். சரியான கூட்டம். நல்லா பாருங்கள், ஃபுல்லாக கூட்டம் தான். மலைக்கு மேலே இந்த கூட்டங்க.
அதாவது சல்லுன்னு போய் சாமியை பார்த்துட்டு போகிறது நடக்கவே நடக்காது. கூட்டத்தை தாண்டி மெதுவாக போய் நகர்ந்து கடவுளை பார்த்து தரிசிச்சுட்டு போகும்போது இத்தனை நேரம் நடந்து வந்த 7 மலைகளையுமே கடந்து வந்து கடினமான பாதையை மறந்துடுவோம். ஏன்னா கடவுள் மட்டும்தான் நம்மகிட்ட ஞாபகம் இருப்பாங்க, வேறு எதுவுமே ஞாபகம் இருக்காது. இத்தனை நேரம் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர் சிவனோட காட்சி இப்போ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சிவன் வந்து உங்களுக்கு முன்னாடி காட்சி எடுத்துறாரு பாருங்கள். இந்த இயற்கை ஒன்றிய காட்சி, அழகான இந்த சூரிய உதயம்ங்கிறது யாராலையுமே எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு காட்சி தான். ஏன்னா நமக்கு இது ஈஸியாக நம்ம கோயம்புத்தூரில் நம்ம இருக்கிற மக்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கு. 7 மலைகள் மட்டும்தான் கஷ்டங்க, மற்றபடி இதெல்லாம் கிடைக்காத ஒரு விஷயம். இது வெயில் காலங்கிறனால எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மார்கழி மாதம் அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா மேகம்லாம் மேலே காஷ்மீர் மாதிரி இருக்குங்க. இந்த கைலாசம்னு சொன்னாங்கள்ல, அதெல்லாம் அங்கே பார்க்கலாம். அந்த டைமில் அப்படி இருக்கும். பட் நம்மளுக்கு அனுமதி கிடையாது, வந்து பார்க்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா 6000 அடி மேலே இருக்கும், கடல்லேருந்து 6000 அடி மேலே மேகங்கள்லாம் நமக்கு கீழே இருக்குது. பொறுமையாக இருக்குங்க. இந்த இடத்துலேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னு கேட்டால் திருப்பி 7 மலை இறங்கி போகணும். ஏறுறதை விட இறங்குறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் சறுக்கி விழுகிற வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு வந்திருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு 2 பேர் தான். அதாவது நான் என் ஃப்ரெண்டு சாமி 2 பேரும் தான் இந்த மலை ஏறினோம். அப்போ ரொம்ப சின்ன வயசு எனக்கு இருந்துச்சு. அப்போ வந்து அசால்ட்டாக ஏறி இறங்கி சீக்கிரமாகவே வந்துட்டோம். ஆக்சுவலாக எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நைட்டு ஒரு 11 மணி அளவில் நாங்கள் ஏற ஆரம்பித்தோம். ஒரு 3 மணிக்கு பார்த்திங்கன்னா மலை ஏறியாச்சு. ஏறிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஒரு 1.5 மணி நேரம் படுத்திருந்தோம். படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் நாங்கள் வர்றது பார்த்திங்கன்னா ஒரு 9-10 மணிக்கிட்ட நாங்கள் கீழேயே இறங்கிட்டோம். பட் ஆனால் இந்த முறை வந்து எங்களால் முடியல. ஏன்னா அப்போயும் வெயில் வந்து இருந்துச்சு. அதனால் நாங்கள் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருந்தோம். இப்போ இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆகிருச்சு. 6-7 வயசு ஏஜ் ஆகிருச்சு. அதனால் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இறங்கணும். மெதுவாக தான் இறங்கி வந்தோம். ஏன்னா இதெல்லாம் அப்போ இருந்த மாதிரி இப்போ இருக்கான்னு கேட்டாலும் டவுட்டு தான். ஏன்னா நாங்கள் அப்போ கொஞ்சம் ஈஸியாக ஏறின மாதிரி தெரிஞ்சுது, அப்படி ஒரு ஞாபகம். பட் ஆனால் இப்போ கொஞ்சம் இறங்க முடியும். அதாவது ஒரு சோஸாக இறங்கணும்னா இறங்கிடலாம். பட் நாங்கள் பொறுமையாக தான் இறங்கணும். ஏன்னா வேகமாக இறங்குறது பிரச்சனை இல்லை. அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி ரத்தமும் காலில் ஈஸியாக கட்டிக்குவாங்க, அங்கே வீங்க ஆரம்பிச்சிடும் கால். அதனால் பொறுமையாக இறங்கி பொறுமையாகவே போய்க்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஒரு சில வேண்டுதல் இருக்கவங்க இங்கே துணி கட்டி வச்சுட்டு போனால் வேண்டுதல் நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் இந்த இடத்துல நிறைய பேர் அவங்க வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி துணியை கட்டி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறதான் பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஊற்று ஓடிட்டுருக்கு. அந்த ஊற்றுல வந்து குளிச்சுட்டு வர்றவங்கெல்லாம் குளித்து மேலே சாமியை தரிசிக்கிறதுக்கு பயணம் செய்வாங்க. இது நாங்கள் வரும்போது நாங்கள் இதை பயன்படுத்தலை, குளிக்கலை. நாங்கள் சாமியை மட்டும் வழிபட்டுட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஒவ்வொரு இடத்துலையுமே ஏற்றமும் இறக்கமும் ரொம்ப கடினமாக தான் இருக்குங்க.
இடையில இடையில வேர் இருக்குது, இந்த மாதிரி பாறை அந்த இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். யங்ஸ்டர்ஸ், அதாவது ஒரு 20லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இந்த இடத்துக்கு அலவுடுன்னு பார்த்தீங்கன்னா 10 to 60 வரைக்கும் வயசானவங்க அலவுடு வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் நம்ம மாதிரியான ஏஜ் பர்சன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடி வயசானவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். இது திருநீர் மேளத்தில் வந்து அங்கங்கே தோண்டி திருநீர் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இது கிடச்சிது. அந்த இடத்துல திண்ணூறு இருந்தது. சரி, நமக்கு தேவைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். இந்த வெள்ளியங்கிரி மலைத்தொடரை பொறுத்த வரைக்கும் இந்த மலையோட ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்குமான அத்தனையுமே இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன்னு நம்புகிறேன். ஒரு அதிகபட்சம் காட்ட முடியலன்னா கூட என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் பார்க்க முடிஞ்ச ஒவ்வொரு சில விஷயங்களை என்னால் இந்த வீடியோவில் காட்ட முடிஞ்சது. இந்த மலை வந்து ஒரு சாதாரண ஒரு நபர், இது வரைக்கும் இந்த மலைக்கு வராத ஒரு பட்டான ஒரு நபருக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த 4 மாதமுமே காந்திபுரத்தில் பார்த்திங்கன்னா பூண்டிக்கு தனியாக பஸ் இருக்கும். இந்த இடத்துக்கு வெள்ளியங்கிரிக்கு வர வேண்டியவங்க காந்திபுரத்துலேருந்து பஸ் ஏறி பூண்டிக்கு வந்து இறங்கி வெள்ளியங்கிரி மலைத்தொடருக்கு ஏற ஆரம்பிக்கலாம். தனியாக இருக்குது. கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங்கெல்லாம் முன்னாடியே இருக்குது. அதிகமாக இல்லைனாலும் ஒரு குறைஞ்சபட்ச வண்டிகளை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. டெய்லியும் இத்தனை பேர் வந்து பயணம் செய்யணும், அத்தனை பேர் பயணம் செய்யணும் அப்படிங்கிற இது கட்டாயம் எல்லாம் இல்லை. இப்போ நாங்கள் வந்த இந்த நாள் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு லட்சக்கணக்கில் மக்கள் வந்து வந்திருந்தாங்க. ஏன்னா நாங்கள் வர வந்துகிட்டே தான் இருந்தாங்க. காலையிலையும், அதாவது காலையிலேருந்து பயணம் செய்கிறவங்க இருந்தாங்க. அதாவது மதிய வேளையிலையும் நிறைய பேர் வந்து மலை ஏறிட்டு தான் இருந்தாங்க. வெயில்னு எதுவுமே பார்க்கல, வந்துட்டு தான் இருந்தாங்க. நாலாவது இறங்க போகிறோம். பக்கமாக வந்துட்டுமா? அப்போ அந்த சித்தரங்க காணும் தண்ணி பிடிக்கிறதுக்கு போவாங்க. போசம் இதை காட்டில் பயங்கரமா அதுக்கு தான் பற்றி அதெல்லாம் ரிஸ்க் இல்லை. ரிஸ்க் இல்லை, பார்த்தாலே சரியாயிரும். இது காப்பி அந்த காலை அங்கேயே வச்சு நானே தூக்கி இந்த மலைகளுக்கு வேர்கும் பாறையும் இதுதான் அழகே தவிர வேறு எதுவுமே இந்த மலைக்கு அழகை ஊட்டாது. இந்த மலை வந்து நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ரோடோ ஏதோ ஒன்று வர்ற பாதிக்கு இது போட்டு மலைக்கு மேலே ஏறுறதுக்கு ஏதோ ஒன்று போட்டுருந்தா கூட இந்த விஷயத்தை வந்து யாருமே மாற்றவே முடியாது. ஏன்னா இதுக்கான அழகு வந்து வேறு. இந்த மலையோட அழகே இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த மலையோட அழகு. புதுசாக வந்து ஆட்சி மாற்றத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுறனாலும் இந்த மலையோட அழகு தான். இந்த பல ஜீவராசிகளுக்கு இந்த மலை வந்து ஒரு வாழ்விடமாக இருக்குது. இது வந்து ஒரு டீப் ஃபாரஸ்ட். அது மட்டும் இல்லை, இது ஒரு புனித தலமாக இருக்கிறதுனாலையும் சரி,
இந்த விலங்குகளாகட்டும் இதுக்காகட்டும் எதுக்குமே எந்த ஒரு தொந்தரவும் வராத மாதிரி மக்கள் வந்து அவங்கவங்க வந்து போகிற ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் பிளாஸ்டிக்ஸோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல போட்டுட்டு வர்றதை தவிர்க்கணும். அங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து கீழே நம்ம கொண்டு வந்து கொடுக்கறது நம்மளோட இதுதான். ஏன்னா அங்கே இருக்க விலங்குகள் எதுவுமே அதை சாப்பிட்டு ஏதோ ஒன்று ஆகி எதுக்கு நம்மளுக்கு இது தேவையில்லாத வேலை. இது என்ன பூச்சின்னு தெரியல. இந்த காட்டோட நான் பாதியிலேருந்தே கவனிச்சிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த சத்தம் வந்து காடு ஃபுல்லாக கேட்டுட்ருக்கு. எங்கே இருந்து என்ன இடத்துலேருந்து வருதுன்னே தெரில. பட் ஆனால் இந்த ஒரு பூச்சியோட சத்தம் தான் காடு ஃபுல்லாக கேட்டுட்ருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நம்ம அடிவாரத்தை இறங்கி வந்தாச்சு, கீழே வந்தாச்சு. இப்போ சாமி நாங்கள் வாங்கி எடுத்துகிட்டு வந்த குச்சியை நாங்கள் ஓரமாக வச்சுட்டோம், கோயிலே நாங்கள் வச்சுட்டோம். அப்புறம் இதுதான் கோயிலோட நுழைவாயிலுங்க. சரி, இது வரைக்கும் வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.